இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வந்திருக்கீங்களா? ஆமா, வாபஸ் வாங்க தான் வந்திருக்கேன். அவனை வெளியே விட்டுருங்க. ஏன் மேடம் திடீர்னு வாபஸ் வாங்குறீங்க? இவன் மேல ரொம்ப கோவமா பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வைக்க சொன்னீங்க. இப்போ வாபஸ் வாங்குற ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றீங்க, என்னாச்சு? இன்ஸ்பெக்டர், அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது எங்களோட பர்சனல் மேட்டர். நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அம்மா வந்திருக்க கூடாதா? அவன் விஷம் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போய் சேர்ந்திருப்பான். அதுக்குள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்களே. தப்பிச்சிட்டானே. இப்ப என்ன பண்றது? என்ன இன்ஸ்பெக்டர், ஏதோ யோசனையா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மேடம், ரிலீஸ் பண்ணிடுறேன். அதில் ஒரு சைன் பண்ணிருங்க. கான்ஸ்டபிள் சார், ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க. ரேவதி, வா வான்னு சொல்றேன்ல. இதுல ஒரு சைன் பண்ண. கார்த்தி, கார்த்தி, உன்னை வெளியே விட்டாங்களா? என்ன நடந்துச்சு? அத்தை தான் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. அத்தை வாபஸ் வாங்கிட்டாங்களா? அத்தை ஏதோ பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு போனாங்க. என்னது? அது அவங்க ஏன் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாங்கன்னு இப்பதான் புரியுது. சரி வா. ஐயா, நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் என் பேத்திக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயா, இவங்க என் பொண்ணுகிட்ட எதையாவது பேசி குழப்ப பாப்பாங்க. இவங்கள பேச அனுமதிக்க கூடாது. இது என்னையா அநியாயமா இருக்கு? இது பஞ்சாயத்து தானே. அவங்கவுங்க மனசுல என்ன இருக்கோ அத பேசுற இடம் தானே இது. ஆமாமா. நான் ஒன்னும் தனியா கூட்டிட்டு போய் பேசணும்னு சொல்லல. உங்க எல்லார் முன்னாடியும் 4 வார்த்தை என் பேத்திக்கிட்ட நான் பேசிக்கிறேயா. என் பேத்தியோட வாழ்க்கை இது. அதுல எனக்கு அக்கறை இருக்குல்ல. நீங்க பெரிய மனுஷன் தானே, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லையா? சொல்லுங்க ஐயா. சரிம்மா, இது எல்லாரும் அவங்கவுங்க நியாயத்தை பேசுறதுக்கான இடம் தான். ஆனா பேசுறவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. பிரச்சனைய சரி பண்றதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். அதுக்காகத்தான் எல்லாரும் இங்க கூடி இருக்கோம். பிரச்சனைய தயவு செஞ்சு வளர்க்கிற மாதிரி யாரும் பேசாதீங்க. இத நான் உங்களுக்காக மட்டும் சொல்லல, பொதுவா சொல்றேன். சரியா சொன்னீங்க ஐயா. ஐயா, இப்ப நான் என் பேத்திக்கிட்ட பேசலாங்களா? பேசுங்கம்மா. அம்மாடி ரேவதி, உனக்கு என் பேரனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்குல்ல. உன் ஆசையை என்கிட்ட பலமுறை சொல்லிருக்கல்ல. அது உண்மைதானடா கண்ணு? இத பாரு, நீ விருப்பப்பட்டு இந்த பஞ்சாயத்துக்கு வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். இது உன் வாழ்க்கை. நீ வாழ வேண்டியவ. மற்றவங்களோட அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் வரட்டு கௌரவத்துக்காகவும் உன் ஆசையை நீ விட்டு கொடுத்துறாதத்தா. உங்க புருஷனை பிரிய உங்களுக்கு சம்மதமா? உங்க அம்மாவோட முடிவுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா?
சொல்லுங்கம்மா, உங்க அம்மாவோட முடிவுல உங்களுக்கு சம்மதமா? ஐயா, என் அம்மாவோட முடிவு தான் என் முடிவும். அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ராஜா சேதுபதி, பரமேஸ்வரி அம்மாவோட பேரனும், அருணாச்சலம் அபிராமியோட மகனுமாகிய கார்த்திக்கும், ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியோட மக ரேவதிக்கும் இடையே நடந்த திருமண பந்தம் காசு வெட்டி போட்டு இன்னையோட முடிவுக்கு வருது.